தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குது அப்படின்னு தெரியல. ரீசெண்டா அந்த பயங்கரமா ட்ரெண்டா போயிட்டு இருந்த அந்த வீடியோ எல்லாருமே கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. பிளஸ் அட்லீஸ்ட் அந்த நியூஸ் எது கேள்விப்பட்டிருப்பீங்க. திருத்தணியில ஒரு 4 பசங்க சேர்ந்து ஒரு ஒரு நார்த் இந்தியன் பர்சனை பார்த்தீங்கன்னா போட்டு எந்த அளவுக்கு கொடூரமா தாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கவே முடியலைங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நான் அதனால நிஜம் நாள் பார்க்க முடியல. அப்படி பாதியிலே வச்சுட்டு போயிட்டேன். அந்த அளவுக்கு அவ்வளவு மோசமா ரத்தம் அப்படி மூஞ்சில முகமே தெரியல. அந்த அளவுக்கு ரத்தம் அப்படி வலியுது. அந்த பையன் அப்படி கத்துறான். அது எதையுமே பொருட்படுத்தாம அவங்களுக்கு வீடியோக்கு போஸ்ட் கொடுக்கறக்கும் அந்த வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்கு தான் அவ்வளோ ஒரு ஆசை விருப்பமா இருக்கே தவிர ஒரு மனுஷன் இல்லையா. அது எண்ட் ஆஃப் த டே அவன் நார்த் இந்தியனா இருக்கட்டும், நார்த் அமெரிக்காவா இருக்கட்டும், சவுத் எவனா இருக்கட்டும், சரி அது எண்ட் ஆஃப் த டே அவனும் ஒரு மனுஷன். நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே. நமக்கு இப்படி அடிச்சா வலிக்குதா மாதிரி அவனுக்கு அடிச்சா வலிக்கும்ல. நமக்கு வெட்டினா இப்படி ரத்தம் வருதா மாதிரி அவனுக்கு வெட்டினா ரத்தம் வரும்ல. அப்படி இருக்கப்போ எந்த தைரியத்துல அந்த 4 பசங்க அவ்வளோ தைரியமா பட்ட பகல்ல அப்படி கையில கத்தியோட அவனை போட்டு அந்த அடி அடிச்சு மண்டையை உடைச்சு அசால்ட்டா ஒருத்தர் சொல்றான், ஏன் அவனுக்கு மண்டை ஓப்பன் ஆயிடுச்சுடா, போதுண்டா விடுறான்னு. என்னங்க நடக்குது? அது 18 வயசு கூட அந்த பசங்களுக்கு 17 வயசு எல்லாருமே அண்டர் 18. இப்போ அவ்வளோ சின்ன வயசுல இருக்கக்கூடிய அந்த பசங்களுக்கு எப்படி அவ்வளோ பெரிய ஒரு தைரியம் வருது? நீ என்ன 4 பேர்த்த வெட்டிட்டு இன்னும் பெரிய ஆள்னு நினைப்பா? அதெல்லாம் நீ இன்னும் பெரிய தாதா, நீ பெரிய டான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்லை என்னன்னு சத்தியமாலாம் எனக்கு புரியல. ஏன்னா இதுக்கு மேஜர் ரீசன் எல்லாருமே சொல்ற மாதிரி மீடியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மீடியாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தாதானா கையில் அறுவலோடு வச்சு சுத்துறது, 4 பேர்த்து வெட்டுறது குத்துறது பண்ணாதான் ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜை அந்த ஒரு இமேஜ் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அந்த பசங்க இல்லையா. நினைச்சு பாருங்க. ஸோ ஒரு 17-18 வயசு கண்டிப்பாக ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனா இருக்கும் இல்லையா, ஸ்கூலா இருக்கும். இல்லைன்னா அப்பதான் காலேஜ் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் அந்த மாதிரி இல்லை பாலிடெக்னிக் மாதிரி படிக்கிற பசமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ எப்படி அவனுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வருது? இந்த மாதிரி அதுவும் எதுவுமே அந்த சண்டை ஆரம்பிச்ச காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பசங்கள தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அவரை மறைச்சு பார்த்தாரு, அதனாலதான் நாங்க அதனாலதான் அவங்க கிட்ட சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க அவன் யதார்த்தமா தான் சும்மா ட்ரெயின்ல உட்காந்து டிராவல் பண்றது இருக்கா. இந்த பசங்களும் ட்ரெயின்ல இருந்திருக்காங்க. அவன் பாட்டுக்கு சிவனேன்னு வந்தவனை பிடிச்சி நீ என்ன முறைக்கிறேன்னு அவனை தேவையில்லாம ட்ரெயின்ல அடிச்சு ட்ரெயினை விட்டு அரங்க போறவனையும் பிடிச்சி இழுத்துட்டு போய் ஆளுநர் இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவனை வெட்டி அவனை அடிச்சு துன்புறுத்துனது நீங்க. அது ஆனா எப்படி அவங்களுக்கு ஒரு தைரியம் வருது? தைரியம் வருது அதெல்லாம் ஓகே, சரி நம்மளுமே ஒரு தைரியம் ஒரு பந்தாக்கு ஒரு டைம் சும்மா மிரட்டுவோம், சும்மா நம்ம அடிக்கிற மாதிரி சும்மா நடிக்கலாம்னு வச்சுக்கங்களேன். பட் அவன் திருப்பி அடிக்கிறான், வெட்டுறான், போட்டு கால் அடிக்கிறான், உடம்பு ஃபுல்லாங்க கையில கால் நீட்டுல தலையிலிருந்து கால் வரைக்கும் அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு அடி. வெட்டி உடம்பு ஃபுல்லா அத்தனை வெட்டுக்காயும் இருக்கு, தலையில வெட்டுக்காயும் இருக்கு, மண்டை ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிங்க ஒரு மனுஷன்னு அப்படி நம்ம வெற்றி அப்படி அடிச்சு துன்புறுத்துறதுன்னு உங்க மனசு வருது அப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பாத்தீங்கன்னா நம்ம தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம கொடுக்குற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான். ஒருத்தன் அடிச்சா ஒருத்தன் பயமுறுத்துறான் அப்படின்னா அவன் நம்ம பெரிய ஆளு நினைக்கிறது, அவன் ஒரு பெரிய ஆளு, அவனுக்கு மரியாதை கொடுக்கணும், அவனுக்கு பயப்படுறது. ஸோ அந்த பயம் தான் அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம அப்படி அடிக்கிறப்ப அவனுக்கு தர எடுத்துட்டு போய் அடுத்த செகண்டே போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு இருந்தா அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குமா? பிகாஸ் இது அவனோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது ஒரு வீடியோ கிடையாது. இந்த மாதிரி நிறைய வீடியோ, நிறைய பேர்த்த மிரட்டுறது, இந்த கத்தி வச்சு மிரட்டி வீடியோ போடுறது அவங்களோட தொழிலேன்னு வச்சுக்கோங்களேன். அதையே ஒரு பழக்கமா வச்சு சுத்திட்டு இருக்காங்க. அதுல வேற அந்த பசங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறப்போ இடையில வேற பெரிய சீன் வேற, இப்படி போஸ்ட் கொடுக்குறான், அப்படி போஸ்ட் கொடுக்குறான், ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லைங்க. ஆனா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்களை சொல்லி போய் இப்ப வந்தாரை நாசமாக்கும் தமிழகம் சொல்ற அளவுக்கு நிக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான சிச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கு. பிளஸ் அந்த பசங்க போதையில் இருந்தாங்கன்னு வேற சொல்றாங்க. பட் அதுக்கு அபிஷியலா போலீஸ் தரப்புல இருந்தோ எந்த ஒரு ரிப்போர்ட்டும் இங்க கொடுக்கல. பட் ஸ்டில் அவங்க போதையில இருந்தாங்க, அதனாலதான் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன். நீ எதுல வேணாலும் இரு, ஏங்க அதுக்கு நீங்க பிடிச்ச சும்மா சிவனேன்னு போயிட்டு இருந்த ஒரு மனுஷனை பிடிச்சி அவனை அடிச்சு அவனை வெட்டி வீரியில் செத்து போறதுல உனக்கு என்னங்க கௌரவம், உனக்கு என்னங்க பெருமை, அதுல என்னங்க ஒரு பெரிய விஷயம் இருக்கு? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் துள்ளி கூட நம்ம நாட்டுக்கு நல்லதுல. சப்போஸ் இப்போ இந்தியனா இப்போ நினைச்சு பாருங்களேன், நம்ம எப்படி தைரியமே ஒரு ஸ்டேட்டுக்கு போக முடியும்? ஓகே, தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீ இருந்துக்குவியா வாழ்நாள் ஃபுல்லுக்க? ஒரு டூரிஸ்ட் பர்பஸா இருக்கட்டும், ஒர்க் ரிலேட்டடா இருக்கட்டும், எதுக்காவது ஒரு காரணத்துக்காக நீ வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போய்தாகணும், வேற ஒரு கண்ட்ரிக்கு போய்தாகணும், அப்படி நம்ம டிராவல் பண்ண சுச்சுவேஷன் இருப்போ நீ அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு பின்னி ஒரு ஊருக்கு போற அங்க இது மாதிரி 4 பேர் சேர்ந்து அடிச்சாங்கன்னா நிறைய எடுத்துக்கலேன். நான்
ஒரு 1.5 இயர்ஸ் மும்பைல இருந்தேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அங்கே மும்பையில் ஒரு நாள் அந்த லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷனில் போயிட்டு எனக்கு அங்கே வழியே எனக்கு தெரியல. ஐ மீன் எந்த ட்ரெயினில் ஏறினா நம்ம இருக்க வீடு இருக்க ஏரியாவுக்கு போகணும்னு எனக்கு தெரியல. நானும் ஃபோனில் அதை போட்டு பார்க்குறேன். எங்கள் ஆஃபீஸ் கொலீக்ஸ்க்குலாம் ட்ரை பண்ணி பார்த்து பட் என்னால் முடியல. ஒருத்தருங்க அங்கிருந்து ஒருத்தர், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அவருக்கு நான் பேசுறது புரியாது, ஏன்னா அவருக்கு ஹிந்தி மராத்தி. எனக்கு ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும், பட் அந்த அளவுக்கு ஃப்ளூயண்ட் எல்லாம் பேச வராது. ஸோ அவர் எங்கிட்ட கேட்டு நீ எங்க போகணும்னு கேட்கிறாரு. நான் அந்த மாதிரி பிளேஸ் சொல்றேன். அவர் எனக்கு கை பிடிச்சி லிட்டரலாங்க, நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, எனக்கு 21 வயசு ஆச்சப்போ, 21 வயசு அப்போ நான் இப்போ ட்ரெயின்ல நின்று இருக்கேன். எனக்கு கை பிடிச்சி கூட்டிட்டு, நான் கூட எனக்கு பயமாவே இருந்துச்சு, ஐயோ நம்ம ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அந்த பயமும் ஒரு செகண்ட் இருந்துச்சு. பட் என்னை கூட்டிட்டு போய் பின்னாடியே வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அந்த பிளாட்ஃபார்த்துல மேலே ஏறி எனக்கு கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்ம்ல இறக்கி விட்டுட்டு, அந்த ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறமா அந்த ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு கை காமிச்சு சாட்டி விட்டு போனாருங்க. ஸோ அப்படி நானும் நினைச்சேன், என்னடா அது நம்ம வந்து அவ்வளோ ஒரு பயந்தோம், என்ன ஆகும்போது அவங்க சொல்லிடுவாங்களோ, ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, அதை பண்ணிடுவாங்களோ. பட் அங்க நடந்த விஷயமே டோட்டலா வேற. அதுக்கப்புறம் எனக்கே அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது ஃபுல்லா மாறிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அதர் ஸ்டேட்ல இருக்கோம், வேற மொழி தெரியாத இடத்துல இருக்கோம் அப்படின்னாலும் ஹோல் இந்தியா, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது நம்ம நாடு தான். நம்ம எங்க வேணா போய் வாழ்றதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் நமக்கு உரிமை இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம எதுக்காகவும் யாருக்காகவும் பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ஸோ அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சொன்ன மாதிரி நல்ல மனுஷங்க இன்னும் நல்ல மனுஷங்க இன்னும் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் இது என் ரியல் லைஃப்ல, என்னோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட். வழி தெரியாம நான் ட்ரெயின்ல முடிச்சு நின்று இருந்தப்போ என்னை கூட்டிட்டு போய் என்னை பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போய் கரெக்டா இறக்கி விட்டு இந்த ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் நான் ஏறினதுக்கு அப்புறம் தான் அவர் கை காமிச்சு அவர் போனாரு. அவர் பேரு கூட எனக்கு கேட்கல, அவருக்கே பேரு கூட தெரியாது. ஆனா என்னை வந்து இந்த ட்ரெயின் தான் சொல்லி பார்த்து விட்டுட்டு போனாரு. அப்படிப்பட்ட மனுஷங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ சும்மா ஒரு வெட்டி பந்தாக்காக அந்த பசங்க இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஆஸ் அ சொசைட்டியா நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பா சொல்லி கொடுத்தது வளர்க்கணும். எப்பவுமே ஒரு வன்முறை அப்படிங்கிறது ஒரு தீர்வாகாது. அதே சமயத்துல நீ ஒருத்தனை போட்டு வெட்டுற, ஒருத்தனை போட்டு குத்துற, அவனை அடிக்கிற அப்படிங்கிறது அதுலலாம் உன்னுடைய ஒரு பவரோ, உன்னுடைய ஒரு அதிகாரமோ, உன்னுடைய ஒரு பந்தாவோ ஒரு துளி கூட கிடையாது. அது ஒரு கோலத்தனமான செயல் அப்படின்னு சொல்லலாம். உன்னால பேச முடியல, அவனுக்கான பதில கொடுக்க முடியல அப்படிங்கிறப்பதான் நம்ம ஒரு வன்முறைக்கே போறோம். அப்படி இருக்கப்போ வன்முறை இன்னைக்குமே ஒரு தீர்வாகாது. ஸோ ஸ்டில் இனிமேலாவது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்காம இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நம்புவோம். பட் அந்த வட மாநிலத்தை பேர் பார்த்தீங்கன்னா சூரஜ். ஸோ அவருக்கு தான் நம்ம சாரி கேட்கணும், வேற வழியே இல்லை. ஏன்னா அவர் நாட்டில் அவர் ஊர்ல என்ன பிரச்சனையோ, ஒரு வேலைக்காகவோ இல்லை எதுக்கு சுத்தி பார்த்துருக்கோ எதுக்காகவோ இங்க வந்திருக்கலாம். ஏன்னா கடந்த 2 மாசமா அவர் தமிழ்நாட்டில் தான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கப்போ இப்பதான் அந்த இன்சிடென்ட் நடந்து இப்போ அவர் வந்து நான் எங்க ஊருக்கே போறேன்னு திரும்பி கிளம்பி போயிட்டாராம். ஸோ இப்போ அவருக்கு தான் நம்ம சாரி சொல்லணும். ஏன்னா அவர் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட ஒரு நமக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சு, நம்ம வேலை கிடைச்சதுன்னா நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கலாம், நம்ம கொஞ்சம் லைஃப்ல கொஞ்சமா முன்னேறலாம். அவர் ஏதோ ஒரு வேலைக்காக வந்திருக்கலாம், இல்லை சும்மா சுத்தி பார்க்கறதுக்காக கூட வந்திருக்கலாம், இல்லை எதுக்காகவே இருக்கட்டுமே. அவர் வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு. பட் ஸ்டில் தமிழ்நாடு அதுக்கு அப்படி பயங்கரமா ஒரு டிசப்பாயின்ட் பண்ணிருச்சு. டிசப்பாயின்ட் மட்டும் இல்ல, இனிமேல ஒரு அடுத்த டைம் தமிழ்நாடுக்கு வரணும்னா கூட யோசிப்பாரு. அது எவ்வளவு ஒரு இமேஜ் ஏற்படுத்து அப்படின்னு பாருங்களேன். ஏன்னா அந்த 4 பசங்க அந்த அவங்கள பார்க்க அப்படி தெரியாது, வெளியே இருந்து பாக்குறப்போ ஓகே தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நடந்துருச்சு, ஒரு ஒடிஷாவை சேர்ந்த ஒரு வட மாநிலத்தவர் வந்தப்போ அவருக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு இமேஜ், ஒரு நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்போ தமிழ்நாட்டில் இப்படி நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் இப்படி நடந்துருக்குன்னு சொல்லுவாங்க தவிர அந்த 4 பசங்க அந்த ஊர்ல அங்கதான் அப்படி நடந்துச்சு, இல்லை நீங்க எங்க ஊர் சைட்ல வந்து பாருங்க இங்கெல்லாம் இப்படி யாருமே கிடையாது, நாங்க யாருமே இப்படி கிடையாது, ஒருத்தர் வச்சு நீங்க இப்படி டிசைட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் எத்தனை பேருக்கு நீங்க விளக்கம் கொடுப்பீங்க? ஜென்ரலா ஆஸ் அ ஓவரால் நேஷனா பாக்குறப்போ தமிழ்நாட்டில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஸ்டேட்டோட இமேஜ் தான் இங்க பாதிக்கப்படுது தவிர வேற எதுவுமே கிடையாது. ஸோ இனிமேலாவது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்காது அப்படின்னு நம்புவோம். We are so sorry, Suraj. Extremely sorry for what was happened to you. Sorry.